வணக்கம். இன்றைக்கி 7ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் 3.2 பயிற்சியை முதல் கணக்கை பற்றி பார்ப்போம். இதில் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் என்று கொடுத்துருக்காங்க. எக்ஸு ஒய்யினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா, எக்ஸு வந்து ஒய்யை விட பெரியது அல்லது ஒய்க்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோடிட்ட இடங்களை பொருத்தமான அசமன்பாட்டு குறிகள்னால் அது சமன்பாடு, அசமன்பாடு, கிரேட்டர் தென், லெஸ் தென் சிம்பிள்லாம் அசமன்பாடு குறிகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறிகளை வச்சு நம்ம இப்போ இந்த கணக்குகளை செய்யணும். முதல் கணக்கு பார்த்திங்கனாக்கா, ஒய் பாக்ஸு எக்ஸு, ஒய் வந்து ரைட்டில் இருக்குது, லெஃப்டில் இருக்குது, எக்ஸ் வந்து ரைட்டில் இருக்குது. அப்போ ஒய் வந்து சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில், அதனால் லெஸ் தென் சிம்பிளை போடணும். லெஸ் தென் சிம்பிள் மட்டும் இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடணும். ஒய்யை வந்து சிறியதாக நம்ம போடணும். அப்போ கூராக இருக்கிற மாதிரி போடணும். கூராக இருக்கிற பகுதி ஒய்யை பார்த்து வர்ற மாதிரி போடணும். எக்ஸ் வந்து பெரியது மட்டும் இல்லை, சமமாக கூட இருக்கலாம். அதுதான் வந்து இந்த அசமன்பாட்டுக்குரிய பயன்படுத்தணும். ரெண்டாவது கணக்கு பார்க்கும்பொழுது இதில் வந்து +6 ஆட் பண்ணியிருக்காங்க. கொஷினில் கொடுத்த மாதிரியே எக்ஸை லெஃப்ட்லேயும் ஒய்யை ரைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் +6 போத் சைட்ஸை ஆட் பண்ணுறாங்க. அப்போது கொஷினில் என்ன கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கோ அதே கிரேட்டர் தென் சிம்பிளை தான் நம்ம இங்கே போடணும். ரெட்டாக எடுத்து மாற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். சிம்பிள் அசமன்பாட்டுக்குரிய ரெட்டில் போடுறோம் பாருங்கள். இப்போ x + 6 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் +6. அதுக்கு அடுத்தது பாருங்கள், மூன்றாவது கணக்கு. எக்ஸு வந்து ஸ்கொயர்டு, அதே பெருசு, ஸ்கொயர்டாக இருக்கும்பொழுது இன்னும் பெருசாக இருக்கும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா XY இருக்குது. இப்போ எந்த அசமன்பாட்டுக்குறி வரும்? கிரேட்டர் தேனா, லெஸ் தேனா, ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் வரும். கிரேட்டர் தேன் சிம்பிளை தான் நம்ம ஒன்ஸ் அகெயின் யூஸ் பண்ணோம். தேர்டு சம்முக்கும் கிரேட்டர் தென் சிம்பிளை தான் யூஸ் பண்ணணும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம போடணும். ஏன்னா ஒய் வந்து சமமாக கூட இருக்கலாம் இல்லையா, அதனால் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் தான். ஃபோர்த்து சம் பாருங்கள், -xy, ரைட்டில் வந்து -y². இப்போ இங்கே பார்க்கும்போது மைனஸில் எண் கதிரில் மைனஸில் இருக்கும்பொழுது வேல்யூ பார்த்திங்கன்னா நம்பருடைய வேல்யூ வந்து பெருசாக இருக்கும்பொழுது சின்னதாக இருக்கும் அதனுடைய மதிப்பு. எண் மதிப்பு குறைய அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா -1 -5 போது இதில் எது பெருசு? -5 வந்து சின்னது, -1 விட -5 சின்னது. அதன் அடிப்படையில் இந்த -y², ஏற்கனவே ஒய் வந்து சின்னது, மைனஸில் இருக்கும்பொழுது அது வந்து மிகச்சிறியது. ஆனால் என்னது மதிப்புன்னு பார்க்கும்போது பெரியதாக இருக்கும். மதிப்புன்னு பார்க்கும்போது சின்னது தான் பெருசு தான் சின்னதுன்னும்போது இது வந்து ஒய் வந்து பெரியது அல்லது சமமாக இருக்கும்ன்றதால லெஸ் தென் சிம்பிளும் யூஸ் பண்ணணும். ஃபோர்த்துக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை யூஸ் பண்ணணும். அஞ்சாவது கணக்கு பாருங்கள், 0. அப்போ 0வை விட பெருசாக இருக்கிறதால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை யூஸ் பண்ணணும். இந்த அசமன்பாடுக்குறின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தென், லெஸ் தென் சிம்பிள்லாம் வந்து அசமன்பாட்டுக்குறிகள்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த 5 கணக்குகளையும் பார்க்கலாம். அடுத்தது சரியா தவறா. ரெண்டாவது கணக்கு பார்த்திங்கன்னா சரியா தவறா. ஃபஸ்ட்டு கணக்கு வந்து தவறு. எப்படி? நேரிய அசமன்பாடுகளுக்கு அதிகபட்சமாக ஒரே ஒரு தீர்வு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அதனால் தவறு இது. ரெண்டாவது கணக்கு பாருங்கள், எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும்பொழுது எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. முழுன்னாக்கா மைனஸ் வராது, 0லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் -1 -2 அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த ரெண்டாவது கணக்கு என்னது? தவறு. மூணாவது கணக்கு பாருங்கள், எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும் பொழுது இதுலேயும் என்னது? முழுனால மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம வந்து அதே தான் சொல்கிறாங்க, அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. எண்கோட்டில் குறிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறதால இது வந்து சேமாக சொல்கிறதால கரெக்ட், அவங்க சொல்கிறதே சரியாக இருக்குது. மூணாவது கணக்கு சரி. இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தென் சிம்பிள் பார்த்துக்கணும், ரேஞ்சை பார்க்கணும். எக்ஸோடைய ரேஞ்ச் பார்க்கணும், -3லேருந்து -1 வரைக்கும். ஃபோர்த்து சம் பாருங்கள், எக்ஸ் இஸ் லெஸ் தேன் -y. இதை பார்த்திங்கனாக்கா இடம் மாற்றி போட்டிருக்காங்க. லெஃப்ட்டை ரைட்டாகவும் ரைட்டை லெஃப்டாகவும் போட்டிருக்காங்க. எழுதலாம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் மாறிடும் இல்லையா, அதனால் தவறு அது.
அதனால் 4வது கணக்கு தவறு. இன்னொன்று நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த எண்களை வந்து இயல் எண்கள்னு சொன்னாக்கா நம்ம வந்து 1 2 3 4 5ன்னு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது முழு எண்கள்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி 0லேருந்தே ஆரம்பிக்கும் இந்த 1 2 3. அதுக்கு அடுத்தது இந்த முழுக்கள்னும் போது இந்த 6வதுல எண்கதிர் படிக்கிறீங்க இல்லையா, நடுவில் 0 வச்சு ரைட்டில் 1 2 3ன்னு போவோம், லெஃப்டில் -1 -2ன்னு இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும் லெஃப்ட் சைடு. ரைட் சைடு பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த எண்கதிரை நல்லா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த கணக்கெல்லாம் போடலாம். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்த